ஜீசஸ் நல்லவரே உம்மை என்றும் மாறாத நேசரே மகிமை தேவனே மகத்துவ ராஜனே என்றும் மாறாத நேசரே கைகளை உயர்த்தி எல்லாரும் உண்மை அல்லாமல் எங்கே செல்லக்கூடும் நீராடே என்னோடி வீரக்கு கண்களை மூடி கைகளை உயர்த்தி பரலோக தேவனுக்கு நேராக நீரே பெரியவர் அப்பா, உயர்ந்தவர் அப்பா, சிறந்தவர் அப்பா, மாறாதவர் அப்பா, யாரை வேடிக்க பார்க்க வேண்டாம். கண்களை மூடி அந்நிய பாஷையில மட்டும் கொஞ்ச நேரம் இடம் முழுவதும் ஆவியானவர் நான் நிரப்பப்படுவதாக, அவருடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவதாக, அவருடைய மகிமை நான் நிரப்பப்படுவதாக. உம்மை காணும் இருதயம் ஏது எஜமானனே, என் மனதில் எனது எஜமானனே, என் மனதில் பெரியவர் அப்பா, நமக்கு நிகழாக முக சமமாக இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நீர் ஒருவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீர் ஒருவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீங்க வந்தா போதும், நீங்க நடத்தினால் போதும், நீங்கள் பேசினால் போதும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும், நன்மை உண்டாகும், கிருபை உண்டாகும், தயவு உண்டாகும். ஓ ஹல்லேலூயா! கையை தட்டி எல்லாம் கையை தட்டி ஷபா
அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு கவி மட்டும் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போறோம். எதை ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கை கொண்டு வந்தவங்களாம் கையை தட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல வேகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல வேகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒரு படம் பிரியமானவனே எல்லாவற்றையும் ஆண்டு ஒன்றா ஹல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் ஆண்டு சுகமாயிரு மகனே. என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. வாழ்வது போல் எல்லாவற்றையும் ஆண்டு பெரிய மன்னவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் சுகமாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கு எதுவுமில்லை, எப்பவுமே சொந்தமில்லை, எப்பவுமே சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, Yesu, Yesu, Yesu. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க ஜீசஸ். அப்படி 3 பேர் அங்கேயே உட்காருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப கேவலமா சொல்றீங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு அல்லேலூயா. அங்க கூட உட்காரு சொல்லுங்க அல்லேலூயா. 5 நிமிஷம் உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் சாப்பிடலாம். உட்காரு. அப்புறம் 2 வாரம் கழிச்சு போயிடுவேன். அப்புறம் ஒருத்தனும் இருக்க மாட்டான். சரி, நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரியா விளங்கல. கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவருடைய சில காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 2 பேர் ஆமென் சொல்லுவார்கள். கிருபையாய் கர்த்தர் நம்மளை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். இன்னும் சில 10 நாட்களிலே 8 நாளா இன்னும் 8 9 நாள்ல இந்த மாசத்தை நம்ம முடிக்க போகிறோம். 9 மாதங்கள் நாம் கடந்து வந்ததே தேவனுடைய மகா கிருபை. எத்தனை ஆமென் சொல்லுவீங்க? எல்லாரும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படி தாண்டி வந்தோம் நமக்கு தெரியல, எப்படி சமாளிச்சோம் நமக்கு தெரியல, எப்படி ஆண்டவன் நம்மளை கிருபையாய் காத்தார் அப்படின்னு கிதியோன் முயந்து எப்படி தேவன் நம்மளை கிருபையாய் காத்தார் அப்படி யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவனுடைய தயவு,
தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நீதி இல்லாவிட்டால் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்திருக்கவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை காப்பாற்றினதே ஆண்டவர் தான். சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நம்மளை காப்பாற்றினதே ஆண்டவர் தான். நம்மளை வழி நடத்துனதே ஆண்டவர் தான். நம்மளை கரத்தை பிடித்ததே ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலோ, பிரச்சனைகள் மத்தியிலோ தேவன் நம்மளை கைவிடாமல் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்தார். திடீரென்று செய்திகள் வருகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி ஆண்டவர் சொன்னபடியே, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பயப்படுறீங்களோ இல்லையோ, எனக்கு பயம் வந்துகிட்டே தான் இருக்கு. 53,000 கேசஸ் இன்னைக்கு கோவிட் கேஸ் ஏறி இருக்கு. பாருங்க, ஆரம்பத்துல சின்ன சின்ன கேஸ்லாம் வரும்போதெல்லாம் அவனுக்கு சொல்லுவானுங்க, இந்த மாதிரி இப்பெல்லாம் 10,000 வந்திருக்கு. 53,000 கேஸ் சொன்ன அவங்க என்ன செய்யல, சொல்லல. இப்ப சொல்றாங்க, இந்த வைரஸ் பயங்கரமாய் பரவி கொண்டு இருக்கிறாரு. இப்ப எல்லாரும் மாஸ்க் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்க. யாரு போடுறாங்களோ ஜோசிபினாக்கா போட்டுருவாங்க. ஸ்டாண்ட் பாயா பிரச்சனை. ஆமா, கவனிங்க, எல்லாம் மாஸ்க் போடுங்க, அது போடுங்க. ஏன்னா கோவிட் கேஸ் இது புது வைரஸ் நாய் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னொரு புது வைரஸ் உலகத்துல வரப்போது. அது யோசிக்க முடியாத ஒரு வைரஸ். ஏற்கனவே உலகத்துல பாதி பேர் மூளை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். இது வேற மூல வைரஸ் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. என்ன வைரஸ் சொல்லுங்க பாருங்க, மூல வைரஸ். அது என்னன்னா, கேரளால அந்த மூல வைரஸ் மூளையை சாப்பிடுதான். அந்த வைரஸ் வந்துருச்சுன்னா அப்படி மூளை இருக்கிறதே இவ்வளவுதான் மூளை. அந்த மூளை என்ன பண்ணும், அப்படியே சாப்பிடுறது. அப்படியே சாப்பிட்டு அவங்க மூளை இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி செத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைரஸ் பயங்கரமா தீவிரமாக இப்போது உலக ரீதியில பரவி கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் பயங்கரமாக திரும்ப ரஷ்யான யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. கத்தார்ல யுத்தங்கள், இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்துல என்னென்னலாம் இயேசு சொன்னாரோ அது எல்லாம் அப்படியே நடக்கிறது. நான் உனக்கு சொல்றேன், நடந்துங்க. கடைசி காலத்துல சந்தோஷமா வாழ்வீங்க, சமாதானமா இருப்பீங்க, அப்படி இப்படிலாம் நான் உங்களை ஏமாத்த விரும்பல. ஏன்னா பைபிள் தெளிவா நமக்கு எழுதிருச்சு. கடைசி காலத்துல நிறைய போராட்டம் நமக்கு வரும், நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும், நிறைய சஞ்சலங்கள் நமக்கு வரும். இயேசு சொல்லிட்டார், இந்த கடைசி நாட்கள் இயேசு வர போறார். அந்த இயேசு வரப்போற காலகட்டத்துல நிறைய உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். சரி, நான் உங்களை கேட்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2025 வருஷத்துக்கு முன்ன, ஏறக்குறைய 2025 வருஷத்துக்கு முன்ன இயேசு வரும்போது இந்த பூமி சந்தோஷமா இருந்துச்சா இல்ல பிரச்சனை இருந்ததா? என்ன மாறிய பாக்குறீங்க? இயேசு வரும்போது சந்தோஷமா இருந்துச்சா பிரச்சனையா இருந்துச்சா? பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. என்ன பிரச்சனை? இயேசு வரும்போது, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னே சிறு பிள்ளைகள், ஆமா எல்லாம் இயேசு பிறந்த அந்த நேரத்துல சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். நிறைய பிரச்சனை. அப்பதான் முதல் அந்தி கிறிஸ்து. கவனிங்க, மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்திய புதிய ஏற்பாடுக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய அந்த நாட்கள் 400 வருஷம். அந்த 400 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருந்தால், கர்த்தர் எதுவும் பேசவில்லை. அந்த நாட்கள்ல என்ன நடந்தது, நான் உங்களுக்கு சரித்திரத்தை சொல்கிறேன். கிரேட் அலெக்சாண்டர் ஒரு ராஜா இருந்தார். யாரும் சொல்ல வரப்போ? கிரேட் அலெக்சாண்டர். எந்த அலெக்சாண்டர்? பக்கத்துல இருந்த வீடு அவன் இல்ல. கிரேட் அலெக்சாண்டர் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மரிக்கிற என்பதாக மரித்த பிற்பாடு அவனுடைய ராஜ்யம், அவனுடைய கிங்டம் 4 தளபதிக்கு பிரிக்கப்பட்டது. எந்த தளபதிக்கு பிரிக்கப்பட்டது? 4 தளபதிகள் அப்படியே பிரிக்கப்பட்டது. கடைசியா ஒரு தளபதி ஒருத்தர், அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப சாஃப்ட், அவன் அப்படியே ரொம்ப சாஃப்டா, ரொம்ப யூஸ்லெஸ் ஃபெல்லோ, ஒரு அணி மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா அவன் தான் அந்த கடைசி ராஜ்யபாரத்தை எடுத்து அவன் நடத்தினான். அவன் தான் என்டியாஸ் ஆஃப் எபெசஸ் அப்படின்னு அவன் பேரு. அவன் பயங்கர மோசமான ஒருவன். அவன் தான் பிள்ளைகளை உயிரோடு எரித்து பலி கொடுத்தான். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தான் முதல் அந்தி கிறிஸ்து, உலகத்துல வந்த முதல் அந்தி கிறிஸ்து. அவன் இயேசு வருவதற்கு முன்பதாக உலகம் பயங்கரமான போராட்டம், ஒரு இருள் காலம், தேவன் யாரோடு கூட பேசாத ஒரு இருள் காலம் அந்த காலமாய் காணப்பட்டது. இப்ப இயேசு திருப்பி மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் வரப்போகிறார்.
அப்ப இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைக்கு முன்பதாக சில பயங்கர பாடுகள், சில உபத்திரங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்கொண்ட பிற்பாடு 7 வருஷம், எத்தனை வருஷம் சொல்லுங்க இருக்கும்? 7 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை கன்ஃபார்மா ஆளுவோம். 7 வருஷம் ஆண்டு 7 வருஷம் கழிச்சு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு 1000 வருஷம், ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம், ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால இந்த வரப்போகிற இனி நாட்கள் பயங்கரமான வியாதிகள், வெள்ளவீனங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள். ஆண்டவர் சொன்னால் நிலச்சரிவு நடந்து நிறைய பேர் மரிப்பாங்க. மலேசியா ஒரு இடத்துல குடும்பமாகவே நிலச்சரிவு வந்து தகப்பன் பார்க்கத்தக்கதாக மனைவியும் பிள்ளையும் மண்ணுக்குள்ள போனாங்க. பகாங்களே இங்கே ஒரு பகுதியில பயங்கரமான சம்பவங்கள் நடந்தது. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் துல்லியமா நடக்கிறார். அதனால கஷ்டம் வருது, போராட்டம் வருது, இனி ஆண்டவர் ஆராதிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப அந்த பாடுகள் மத்தியிலும் அந்த உபத்திரத்து மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒன்னும் பாடுகளுக்குள்ள நம்ம போகல, இன்னும் நம்ம உபத்திரங்களுக்குள்ள நான் போகிறேன். ஏன் அப்படி நம்ம போகல அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், அதனால விட்டு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நாட்களிலே அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். அநேகர் சிங்கத்துல போடப்பட்டார். சிங்க குவைக்குள்ள போட்டு அவர்கள் சிங்கம் உயிரோடு சாப்பிட்டது, உயிரோடு எரித்தான். நேரோ ராஜா உயிரோடு ஜனங்களை எரித்தானாம். நிறைய பேர் பாடுகள் மத்தியிலும் அவர்கள் விசுவாசத்தை விடவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனா உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வருதா, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வருதா, உங்கள் வாழ்க்கையில சஞ்சலம் வருதா, நீங்கள் இயேசுவை ஆராதிப்பதை விட்டுவிடக் கூடாது. அந்த பாடுகள் மத்தியிலும் தேவன் நமக்கு பரலோக நிச்சயத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் பாடுகள் வரும், போராட்டம் வரும். சாத்தான் விட மாட்டான். சாத்தானுடைய கண்ணு நம்ம மேல எப்போதும் இருக்கும். நமக்கு விரோதமா அவன் எழுப்பிக் கொண்டே இருப்பான், போராடி கொண்டே இருப்பான், கஷ்டங்கள் கொடுத்து கொண்டே இருப்பான், நமக்கு விரோதமாக ஏதாவது செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஏன்னா ஆண்டவர் விட்டு நம்ம தூரம் போகணும்னு சொல்லி சாத்தானுடைய திட்டம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொண்டு அவரை ஆராதிக்கும் போது, அவர் துதிக்கும் போது, அதிலும் தேவன் நமக்கு மகிழ்ச்சியா இருந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல வேகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் இந்த மாதம் தேவன் நம்மளை முடிவதற்கு முன்பதாக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நம்ம அதுதான் நம்புறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை ரொம்ப மகிமையா இருந்தது. அவர்கள் கிண்ணங்களை கொண்டு வந்து வாசிக்கும் போது அது என்னமோ பரலோக ஆராதனை மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாகவே வந்து வாசித்தார்கள். அப்ப அந்த பிரதர் கீரன் பாலா அவர்கிட்ட கேட்டேன், எப்படி ரட்சிக்கப்பட்ட சில சுருக்கமா உங்களை ஒரு பிராமிய குடும்பத்துல இருந்து எப்படி இயேசு அவரை தொட்டார். அந்த பிராமிய குடும்பம் ரொம்ப, அவங்கதான் அந்த மெயின் பூசாரி, அவங்கதான் மெயின் இந்து மார்க்கத்துல அவங்கதான் டாப். எப்படி இயேசு அவரை தொட்டார், எப்படி ஆண்டவர் வந்தார். அவர் சொன்னாரா, இயேசுவே நீ உண்மையான தெய்வமாக இருந்தா என்கிட்ட பேசுங்க. ராத்திரில இயேசு இறங்கிட்டார். எதிர்கிற ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர் அவர் வாழ்க்கையே மாறுறது. சாட்சிகளா பார்க்கும் போது ஆண்டவராக இயேசு எவ்வளவு உண்மை உள்ள தேவன், எவ்வளவு உண்மை உள்ள தேவன். திரும்ப திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள். இனி வர காலம் அப்படிதான் இருக்கும். இனி வர காலம் ஒரு நல்ல காலம் அல்ல. இனி வர காலம் பைபிள் நமக்கு சொல்றது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. பிரசங்கில நம்ம பார்க்கும் போது அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு, விதைப்பதற்கு ஒரு காலம் என்றால் அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் என்றால் இடிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும்
எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்ப இப்ப நம்ம என்ன காலத்துல வாழ்றோம்? இப்ப பெரிய ஒரு இருள் காலத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஒரு இருள் காலம், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது. ஒரு கிரியை செய்ய முடியாத, ஒரு அற்புதம் நடக்காத, ஒரு அதிசயம் நடக்காத, ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதிலே வராத, ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதிலே வராத அப்படிப்பட்ட ஒரு ராக்காலத்துக்குள்ளே நாம் போகிறோம். ஆனால் ஒன்று உறுதி, என்னதான் ராக்காலம் நம்ம சுத்தி இருந்தாலும் தேவ பிள்ளைகள் தேவனுடைய வெளிச்சம் தோன்றும். ஆமென் சொல்லுவார்கள். அவனுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்து முழுவதும் இருளா. பைபிள் சொல்லுது எகிப்து முழுவதும் இருளா. ஆனால் கோஷான் இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் மட்டும் வெளிச்சம் இருந்தே இருக்கிறார். இந்த பூமியில இருள் வந்தாலும் சரி, இந்த பூமி முழுவதும் போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப தெளிவா இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை. ஆண்டவர் தான் நமக்கு, பைபிள் தான் நமக்கு ஆதாரம். இயேசு தெளிவா சொல்ற உலகத்துல என்ன இருக்குமா? சொல்ல உலகத்துல என்ன இருக்குமா? உபத்திரம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் கூட உபத்திரம் இருக்காது. ஐயோ 100% இயேசு ஏத்துக்கிட்டா உனக்கு பிரச்சனைலாம் போவோம்னு சொன்னா அவன் ஒரு புழுவம் உலகத்துல யாரும் கிடையாது. நீங்க உலகத்துல உபத்திரம், ஏன்னா உலகத்துல மாறுற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை, சாவர வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஆமா, உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு உபத்திரங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனால் பைபிள் தெளிவா சொல்றது, அந்த உபத்திரத்திலையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் கூட இருக்கிறேன், உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அந்த உறுதி தேவன் நமக்கு தருகிறார். நமக்கு ரஷ்யால நடந்த சம்பவம் நமக்கு நடந்த உலகம் சுத்திலும் அடி வாங்கிட்டே இருக்கு. இந்தோனேஷியால பிரச்சனை, ஆஸ்திரேலியால கூட தமிழ் நினைச்சு எங்க பார்த்தாலும் இந்த தமிழ்களை விரட்டுறாங்க. செய்தி பாக்குறீங்களா இல்லையா? இன்னொரு மாதிரியா பாக்குறீங்க. லண்டன்ல தமிழை விரட்டுறாங்க. அமெரிக்கால ட்ரம்ப் என்ன சொல்றாரு? எல்லாரும் கழுவுங்கடா அப்படின்ட்டாரு. ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? எல்லாரும் கழுவுங்க. எல்லா இடத்துல தமிழ் என்ன பண்றாங்க? தமிழா பிறந்தது ஏன் தப்பா? தமிழ் எல்லா இடத்துல தமிழ் என்ன பண்றாங்க? அடிச்சு விரட்டுறாங்க. போயிரு அப்படின்னு அடிச்சு விரட்டிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் உபத்திரங்கள், எல்லா இடத்துலயும் நிந்தைகள், எல்லா இடத்துலயும் பாடுகள், எல்லா இடத்துலயும். நம்ம சும்மா இருந்தா கூட நம்மளை நோண்டுறாங்க. அது வேற பிசாசு ஒரு பக்கம் என்னது? பிசாசு ஒரு பக்கம் ஆண்டவர் சோதிக்கிறாரு, ஒரு பக்கம் பிசாசு வாட்டி இருக்குது, ஒரு பக்கம் சுயம் நம்மளை சாவடிக்குது, ஒரு பக்கம் மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த பூமியில வாழ்வது ரொம்ப கஷ்டம். எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்னா ஆண்டவர் நம்பினா மட்டும்தான். என்ன நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்பினா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை நடத்துவாராக. இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், உங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். ஏசாயா 54:17 திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா. Thank you Lord. God good praise God. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் சொல்லலா. இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். எல்லாரும் சொல்லுங்க, இறைவா நன்றி. இறைவா சத்தமா சொல்லுங்க. தேடி வந்தீரே, தேடின்னு கொண்டீரே, தேடி வந்தீரே, தேடின்னு கொண்டீரே,
சேர்ந்து உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே வாசி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமோ என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப கேவலமா சொல்லுங்க, அரை கண்ணு தூக்க கண்ணத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். என்ன சொல்றாங்கப்பா? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதுன்னா வாய்க்காது. பிரச்சனை மத்தியில ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பாரு பாத்தீங்களா? உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காது. உனக்கு விரோதமா மந்திரம் பண்ணாலும் வாய்க்காது. உனக்கு விரோதமா பெருசு பண்ணாலும் வாய்க்காது. உனக்கு விரோதமா என்ன சாத்தா சதித்திட்டம் உனக்கு சொல்றாரு. என்னால கவனமா கேளுங்க. மத்திய 24 அதிகாரத்துல நிறைய பிரச்சனை வரும், earthquake வரும், சுனாமி வரும், கோவிட் ஓவரா வரும், என்னது வரும், எல்லாமே வரும். வர வேண்டியது வரும், நடக்க வேண்டியது நடக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், அது உனக்கு வாய்க்காது. ரொம்ப கேவலமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? சொல்லுங்க. அவ்வளவு ஆண்டு சொல்றாரு எல்லாமே. நான் ஏன் நம்ம அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றேன்? அந்த கோவிட்ல நம்மளை காப்பாத்தினவரு இந்த கோவிட்ல நம்மளை கைவிட்டுறவா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அந்த கோவிட்ல வேலை இல்லாம இருந்தோம், அவர் கொடுத்தாருங்க. அந்த கோவிட்ல பிரச்சனை, பயங்கர போராட்டம். அந்த கோவிட்ல எத்தனையோ பேர் சுத்தி சுத்தி செத்த போனாங்க, மறிச்சு போனாங்க. கோவிட் வந்தது, எத்தனையோ பேர்கள் லங்ஸ் இன்ஃபெக்டட் ஆகி எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கி இருந்தாங்க. அந்த கோவிட்லயும் கூட கர்த்தர் நம்மளை ரட்சித்து தேவன் நம்மளை நடத்தி வந்தாருன்னா, இனி எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதே. இப்ப சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமே வாய்க்காதே. சொல்லுங்க, நம்புறீங்களா? 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 எந்த வியாதி வராது, எந்த பலவீனம் வராது, எந்த போராட்டம் வராது. உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும் அது உன்னை அடங்காது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா என்ன பிசாசு சதித்திட்டம் பண்ணாலும் அது அடங்காது. மத்திய 16:18 இந்த வசனம் அழகா சொல்லுது. என்னது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. வாய்ப்பே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப சொல்லுங்க எல்லாரும், பாதாள வாசல் என்னை மேற்கொள்ள முடியாது. முடியாது, முடியாது, முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பாதாள வாசல் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் வசனம் சொல்லிருச்சு, உனக்கு விரோதமா என்னமோ எந்த ஆயுதமே வாய்க்காது. பாதாள வாசல் உன்னை மேற்கொள்ள. இன்னொரு வசனம் ஜோஷுவா 1:5, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உருவடம் உனக்கு முன்பாய். உருவடம் உனக்கு முன்பாய் இருப்பதில்லை. யாராவது ஐயோ எழுப்பிட்டான்,
எனக்கு விரோதமா இவன் எழும்பிட்டான், அந்த அக்கா எழும்பிடுச்சு, இந்த அண்ணன் எழும்பிட்டான், இவங்க எழும்பிட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான் கிங்க. உங்களை போய் பார்த்து சொன்ன பாருங்க, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான் கிங்க. நீ செத்து வரப்பட எவனா வரட்டும், ஆனால் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும், சொல்லுங்க இருப்போம், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த கிருபை வரங்களை யாரும் வலிக்க முடியாது, பறிக்க முடியாது. அந்த உலக முரண்களை சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அது ஆண்டவர் ஜோஷுவா திரும்ப சொல்றார். என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரோட சொல்ல முடியாது. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான் பெஸ்ட். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான் பெஸ்ட், நீ தான் டாப். நீ அது என் லைஃப்ல கர்த்தர் செஞ்சுட்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லவா இருப்போம். காசை திரும்ப அதான் சொல்றாருன்னா ஆண்டவர் செய்யறாரு சொல்றேன். ஒரு அழகிய சொல்லவா இருக்கும். உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார். ஒரு அழகிய சொல்லுங்க எல்லாம் கொஞ்சம் முன்னிட்ட கூட சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ தான் பெஸ்ட். அந்த மைண்ட் உங்களுக்கு வரணும். பக்கத்துல வெளிச்சல கை வச்சு சொல்லுங்க, நான் தான் பெஸ்ட். மோனிட்டர் நான் தான் பெஸ்ட். சொல்லுங்க, நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த அன்சிப்பை வந்தா, எந்த நாசமா வந்தா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. உனக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது? வாய்ப்பே இல்லை. உனக்கு நீதான் ஸ்பெஷல். ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை அது திரும்ப அது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மறுநாள் அந்த பாஸ்டர் சக்திஸ் கால் பண்ணாரு. ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் நடந்தது. 40 பாஸ்டர்ஸ் வந்தாங்க. வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க பாஸ்டர்ஸ். நான் சொன்னேன், கூப்பிடாதீங்கடா, என் வாய் சரி இருக்காது, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ அப்படி. ஜஸ்டின் தான் கொண்டு போய் விட்டாரு. அவர் காணாம போயிட்டாரு. ஒரு வரைக்கும் வந்தாரு, அப்புறம் காணாம போயிட்டான். எங்க போயிட்டாரு? ஆமா, அவன் மண்டையை உடைக்கணும். சரி, நாளைக்கு வந்து என்னை விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு 1 மணி நேரம் கொடுத்தா, 1 hour they gave me. அப்ப 45 நிமிஷம் கொடுத்தாங்க. பிரேயர் நடத்தணும். தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்தது. இடத்துல ஆமென் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல எல்லா ஊழியக்காரங்களும் முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றினார். ஒரு சில பேர் ஜெபிக்கிற நேரத்துக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜெபிக்கிற சிரிச்சுக்கிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு, நான் பார்த்தா அப்படி ஒரு சாதாச்சு அப்பாடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுக்கு ஜெபத்தை நடத்துறேன். ஜெபத்தெல்லாம் நடந்து முடிச்சுட்டு நம்மள செக்ஷனை முடிச்சுட்டு மைக்கை கொடுத்துட்டு ஒருத்தர் தாழ் பார்த்தே ஜெபம் பண்றாரு. என்ன பாருங்க ஊழியக்காரன், தாழ் பார்த்தே என்னது? ஜெபம் வந்து தாழ் பார்த்து பண்ணக்கூடாது. ஜெபம் வந்து புக்கு பார்த்து பண்ணக்கூடாது. ஜெபம் மனசுல இருந்து வரணும். ஆமென் சொல்லுவேன். சொல்லு, ஜெபம் எங்க வரணும்? உள்ளத்துல இருந்து, மனசுல இருந்து ஜெபம் வரணும். சில பேர் சில சபைகள்ல, பாரம்பரிய சபையில பாத்தீங்கன்னா புக்கு பார்த்த ஜெபம். பரம பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த உங்களுடைய அருமையான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி ஜெபம் மாங்காமணியா பண்ணப்படுது. ஜெபம் வந்து உள்ளத்துல இருந்து வரணும். ஜெபத்துல எங்க வரணும்? உள்ளத்துல போயிட்டா அதுதான் பிரேயர். அதுதான் உண்மையான பிரேயர். சும்மா யாரோ எழுதி வச்சு ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் வந்து இப்ப நான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுக்கு பிள்ளை வந்து வீட்டுக்கு வரோம், அப்பா அப்படி அப்பா சொல்லிட்டு இப்ப காலில் எழுதி வச்சுக்காங்க, எங்கள் பரம பிதாவே ராய் அவர்களே, அப்பா எனக்கு நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்குள்ள எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆகவே நான் உங்கள் முன்பதாக நின்று உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த காரியம் நீ செய்யாவிட்டால் நான் கோபம் அடைந்து அப்படின்னு ஒரு பேசுவானா? எவனால அப்படி பேசுவானா? ஏதாவது பிள்ளை அப்படி பேசுவான்? அப்படி பேசுற பிள்ளை என்னது? அந்த பிள்ளை என்னது? நம்ம என்ன பண்ணுவோம்? உனக்கு மண்டல் கிட்ட ஆயிரம் கேள்விகள் அப்படி இல்லை. ஜெபம் என்பது நேரம் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு கார் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு இத்தனை மணிக்குள்ள நீங்க செய்யலன்னா நான் டென்ஷன் ஆகிருவேன், நீங்க கொடுத்தே. அதுதான் ஜெபம், உள்ளத்துல இருந்து வருகிற வார்த்தை. இவைய உட்கார்ந்து எழுதி வசனத்தை கூட என்ன பண்றாங்க?
பார்த்து 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 ப்ரே பண்றாங்க. அப்படி இல்லை, ஜெபம் என்பது உள்ளது வரணும். ஜெபத்தை முடித்து விட்டு நாங்க எல்லாரும் பின்னால போயிட்டு சரி நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு என்னோட சூரிய சுப்பாய் 2 பேர் வந்திருந்தாங்க. இங்க ஒருத்தர் காணோம் பின்னால் இருக்காரு. ஆமா, ஒரு பக்கம் எலும்பு தென்னை மரம், ஒரு பக்கம் ஆமா பிரஸ்கா ஒரு அழகையா சொல்ல காண்டாம 2 ஒரு மரத்தையோ காண்டாமிருகத்தையும் வச்சுட்டு நான் வர்றாவது எனக்கு தான் தெரியும். ஆமா, 2 பேர் போயிட்டு மீ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்தோம். உள்ள போனா அந்த ப்ராஃபட், அவங்க தான் ப்ராஃபட். ஒருத்தர் வந்தார், நீஜோ மெத்தின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபட் வந்தார். அந்த ப்ராஃபட் வந்த உடனே அவர் பிரசங்கமே லைனா சூடாதான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் ராத்திரி போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒன்று சேலஞ்ச் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு இந்த ப்ராஃபட்லாம் தெரியாது. இவங்க புதுசா மலேசியாவில் எல்லா இடத்துலையும் ப்ராஃபட்டா இறக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு ப்ராஃபட்னா தாவீத சவுல் தேடிதான் சவுல் என்ன பண்ணா? சாமுவேலை தேடி போறான். கழுதை காணாம போச்சு அப்படின்னு சொல்லி யாரு போறா? சவுல். யாரை தேடி போறா? சாமுவேல். தாவீது எவனும் தேடி போல. டேவிட் யாரும் தேடி என்ன செய்ய மாட்டாங்க போல. தாவீது யாரும் தேடி போகல. தாவீது தேடிதான் யார் வரா? சாமுவேல் வரா. அப்ப என்ன தேடிதான் அவங்க வரணும். நான் அவங்களை தேடி வாய்ப்பு ராஜா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லி நான் பின்னால போய் உட்காந்துக்கிட்டேன். 2 சூரிய சுப்பாய் பட. ஆமா, பின்னால போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த சுப்பாய்க்கு இன்னொரு சுப்பாய் இருந்தான் பாருங்க, அவன் அதுக்கு மேல. ஆமா, அது ஒரு கட்ட சுப்பாய். சரி, 3 பேர் பின்னால உட்காந்து. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. 3 பேர் அவர் பிரசங்கம் பண்றாரு, லைனை பத்தி பண்றாரு. என்ன லைனை பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பண்ணி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்றாரு. தெரியும் அவர்கிட்ட ஒருத்தவங்க நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு தெரியுமா தெரியாது. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆஹா, உடனே பக்கத்துல இருக்கிற சூரிய காண்டாமிருகம் சொல்லுது, 12 மணி ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுது. 12 மணி ஆயிடுச்சு சொல்லுது, 12 மணி ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுது. ஆமா, நான் சொன்னேன் இல்ல, ஆவியானவர் சொன்னாரு வெயிட் பண்ணு 12:30 மணிக்கு நம்ம கிளம்பிடலாம். 12:30 மணிக்கு நம்ம கிளம்பிடலாம். கரெக்டா 12:30 மணிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. என்ன வருதுன்னா, அந்த பின்னால ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்க லைன் ஆஃப் ஜூடா அப்படின்னு பாருங்க. தெரிஞ்சு கட்ட நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. பாஸ்டர் தான், நீங்க பாஸ்டர் தான். ஆமா பாஸ்டர், நீங்க எலும்புங்க பாஸ்டர். உங்க பின்னால ஒரு பெரிய சிங்கத்தையே நான் பார்த்தேன். அங்க ஆரம்பிச்சதுதான் ஒரு ஆமன் சொல்ல பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு அவருக்கு வேற தீர்க்க தரிசனமே வரல. அதுக்கு பிற்பாடு முன்னால வாங்க அப்படின்னாரு. நான் நேரா முன்னால போனேன். இவங்க சும்மா இருப்பாங்க, மண்ணுக்கு இருக்கிறவங்க எல்லாம் மூச்சியும் எல்லாரையும் அற விட்டு என்னடா அவனை பத்தி தான் நம்ம பேசணும். நான் வந்து சும்மா இருக்க சத்திர எல்லாம் போட்டு நான் சொன்னேன், எல்லாரும் தீர்க்க தரிசனத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா தீர்க்க தரிசனத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கு, தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த வேர்டு நம்மளாலே போதும். அதேதான் அவரும் பிரசங்கம் பண்ணார். வார்த்தை சொல்லிதான் கடைசி தீர்க்க 2 பிரதமத்துக்கு 2 பேரும் ப்ரொஃபஸர். வேற யாருக்கும் சொல்ல. அதுல ஒரு பக்திகளோட பிள்ளைக்கும் ஒரு டாக்டருக்கும் 2வது லைன் ஆஃப் ஜூடா சர்ச்சுக்கும். எந்த பேர் ஆமே சொல்ல பார்த்தோம். உள்ள போயிட்டு முழங்கால் போட்ட உடனே அவருக்கு மொத்த வார்த்தை I see a stadium அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சு கட்ட நம்ம சபையை ஸ்டேடியமா மாத்த போறாங்க. என்ன விஷயம்? இப்ப நம்மளுக்கு சேவாராசம் கூட கண்டதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா, இப்ப பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார், பெரிய ஒரு பிளான் வச்சுக்கிறார், பெரிய ஒரு தரிசனத்தை கண்டு வைக்கிறார். ஆனா உங்கள் தேவன் செய்ய நினைக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கேட்டார் 24ஆம் தேதி எவன் பிறந்தான் அப்படின்னு கேட்டார். ராசா எவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னார். பேரை சொல்லல, ஆனா அவர் பேரை சொல்லிட்டார். அப்படின்ட்டார். உடனே பிராய்டன் பேரை சொல்லிட்டாரா. அப்புறம் ஆர்த்தி பேரை சொன்னாரு. அப்புறம் டக்குனு நீலாய் அப்படின்னா. நீலாய், ஆமா நீலாய் ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு. என்ன சார் நீலாய்க்கு நீ என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படின்ட்டார். நான் பெட்ரோ சபை சொன்னேன். டேய் நான் எப்போது பெட்ரோ சொல்றேன் பிராய்டன் இருக்கிறேன். நான் ஜெபிச்சாதான் அவன் சபை வளரும்.
நீ என்ன கூப்பிட மாட்ட, நீ என்ன கூப்பிட மாட்ட, இட்ஸ் ஓகே அப்படிமே. இப்போ 2 வாரமா ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க. நான் சொன்னேன் வெளிநாட்டுல ப்ராஃபிட் பண்ண சொல்றாரு. நான் ஜெபிச்சா உனக்கு ஆமா ஓகே நீலா ஆமா நீலா நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு சர்ச் வளரும், இந்த சர்ச்சுக்காக ப்ரே பண்ண சொன்னாரா இல்ல? எங்க இருக்கிறாங்க சொன்னாரா இல்ல? ஆமா சொன்னார். அதை போய் சொல்லுங்க அவர்கிட்ட மொட்டை மண்டை உள்ள ராமே சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, நல்ல வேகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தீர்க்கதரிசன சபையை குறித்து கர்த்தர் இந்த தேசத்தை உங்கள் கையில ஆண்டவர் கொடுத்துட்டார் பாஸ்டர். அந்த ராத்திரி ஆர்த்தியும் அப்படிதான் ஜெபம் அடிச்சா. ஆண்டவரே லைன் ஆஃப் ஜூடான்னு சொல்லி கூப்பிடணும். உண்மையிலேயே ப்ராஃபட்டா இருந்தா லைன் ஆஃப் ஜூடா சொல்லு. அவர் கூப்பிட்ட லைன் ஆஃப் ஜூடா கூப்பிட்ட லைன் ஆஃப் ஜூடா இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ யார் என்பதை உனக்கு தெரியல. அதான் பிரச்சனை. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்திருக்கிறார். சும்மா அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்லி பார்த்து அமைதியா இருக்காரு. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய துண்டை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய தேசம் வச்சிருக்கிறார். ஊழியர்கள் மத்தியில முன்னுக்கு கூப்பிட்டு அவரை காதல ஒரு பிசாசு காதுக்குள்ளே கத்துது. ஆமா ஷேரனுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க கட்டி பிடிச்சி இவர் என்ன தீர்க்கதரிசன சொல்றாரு நம்மளுக்கு என்ன பண்ண முடியுது? கத்து 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 எனக்கு ஊங்கி அப்படியே கையை தூக்கி வைக்கலாமா தோணுச்சு. நீங்க ஃபீட்பேக் அங்கேட்டு வருது. நல்லவர் ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். ஆமா அப்படியே ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அப்படி அவ்வளோ ஜோமான. அப்புறம் அவர் சொன்னார் பாஸ்டர், அவர் சொன்ன வார்த்தை சொன்ன பலிப்படுத்த சொல்றேன். ஆமா பலிப்படுத்த சொன்னாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமான்னு அவர் எல்லாரோடும் கேட்டார். உங்களுக்காக can I pray for you, can I pray for you. மற்றவங்க யாரையும் அவர் அப்படி கேட்கல. எல்லாரும் தலையில டக்கு 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 டக்குன்னு கை வச்சாரு. டக்கு டக்கு என்ன பண்ணாங்க கை வச்சாரு. ஆனா என்கிட்ட மட்டும் can I pray for you, can I pray for you, can I pray for you கேட்டுட்டு காதுல வந்து இதுதான் கத்திக்கிட்டு இருக்க ஒண்ணு பின்னால. ஆமா அது காதுல வந்து சொன்னாரு, நான் வந்து உன் தலையில கை வைக்க மாட்டேன். You are more anointed than me. அலமையோடு கட்டளை சமோசம். I will never put my hand on you, but I will hold your hand and anoint and pray for you. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் யாரும் அப்படி சொன்னதில்லை. அப்பதான் ஆண்டோட கேட்டாங்க, எல்லாம் அவங்க தேடி போறாங்க. மலேசியா காரனுக்கு ஒரு வேலை உன்னுடைய அருமை தெரியாம இருக்கலாம். நான் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் கடந்த மாதங்கள் மரண படைக்கை கூட கலந்து போனேன். என்னுடைய ஹார்ட்பீட் நின்று டாக்டர் சொன்னா நீ செத்து போயிருவேன். எத்தனை உபத்திரங்கள், எத்தனை கல்யாண பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், தேவனை அபிஷேகம் பண்ணி கர்த்தரை உயிரோடு வச்சிருக்கிறார். காண்டவர் எபினேசர் இனியோட காண்டவர் மரணமில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நான் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆமென் சொல்றவா இருக்கும். 40 ஊழியர்கள் இருந்தோம். ஏரன் கணேசன் காஜாங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் அந்த 40 ஊழியக்காரர்கள் இருந்தோம். ஆண்டவர் தகதியில்லாத பின்னால உட்கார்ந்து ஒரு தாவீதை ஆண்டவர் கூப்பிட்டு அழைச்சாருன்னா, தாவீதே நீ சோர்ந்து போகாத, டேவிட் நீ சோர்ந்து போகாத, என்னுடைய பிள்ளையை நீ சோர்ந்து போகாத. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். நீங்கள் கர்த்தரை ஆராதித்தால் போதும், நீ தேவனை கைவிடுத்தினால் போதும். ஆண்டவர் உனக்கு உண்டானதை கர்த்தர் செய்வார். உனக்கு உண்டான காரியத்தை கர்த்தர் செய்வார். அவனுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களா? யாரை கூப்பிட்டீங்க? அவனை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களா? அது ஏன் போகாம பிடிச்சோங்க. அந்த ப்ராஃபட் அங்கே போயிட்டு என் நம்பரை தேடி எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் யாருக்கும் நம்பரை தேடி கொடுக்கடா
அவட பேசுறோம்னா அவெல்லாம் நெஞ்சவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லமா இருக்கும். நமக்குன்னு ஒரு இது இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுனாலே ரொம்ப யாரையும் தேடி போக மாட்டோம். அது தானா வரணும். ஒரு ஆமென். தும்மல் இருமல் கொட்டாய் தானா வரணும். வந்தாலும் ஏன் கேட்க போனாலும் தடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் தானா வரும். பக்கத்து வருஷம் தானா வரணும். நம்மளே கட்டாயப்படுத்திட்டு கேட்டோம்னா அது வராது. வர்ற வேண்டியது கரெக்டா வரும். அது கண்டிப்பா வரும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க அர்த்தமா சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தேன். ஆண்டவரே ஒண்ணே சொன்னேன். உலகம் 1000 பேசலாம், ஆனா நீர் உண்மை உள்ளவர். உலகம் 1000 சொல்லலாம், உலகம் உன்னை குறித்து 1000 பேசலாம், ஆனால் உன் இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை நடத்துகிறார், அவர் உன்னை தாங்குகிறார், அவர் உன்னை எத்தனையோ இரவுகள் அளந்திருக்கிறேன். இந்த 25 வருஷம் ஊழியத்துல அழகான இரவுகள் கிடையாது. வெளிய பாச பிரசங்கம் பண்றான்னு நினைப்பீங்க. ஆனா எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தைகள், இதெல்லாம் தாண்டி 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 இன்னைக்கு எல்லாரும் முன்பதாக கர்த்தர் உயர்த்துறாங்க. அந்த நாள் வந்தாச்சு. கர்த்தர் குறித்த நேரம் வந்தாச்சு. அவர் செய்த நன்மைகளை விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகளை செய்கிறவர். இவ்வளவு பாடு வருது, இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நான் ஓடி போயிட்டேன்னா இன்னைக்கு எல்லாரும் எனக்கும் நான் உயர்த்தப்பட்டிருக்க மாட்டேன். தாவீதுக்கு உபத்திரங்கள் வரும். தாவீதுக்கு அவன் அப்பா அவனை மறந்துட்டான், அம்மா இழந்துட்டான், அப்பா மறந்துட்டான், குடும்பமே மறந்துருச்சு. சாமுவேல் வராது. ஆண்டவர் சொல்றாரு, அங்க போ, தேசிய வீட்டுக்கு போ அப்படின்றார். அபிநாடா வரான். ஆண்டவர் பார்க்கிறார், மேல இவனடா ஷம்மா வரான், அவனும் கிடையாதுடா. ஆண்டவர் யார் தெரியுமா தேடுகிறாரு? எல்லாரும் மறக்கப்பட்டு உபத்திரத்துல நிந்தையில உடைக்கப்பட்டு தனியாய் அழுது கொண்டிருக்கிற தாவீதுக்கு தான் கர்த்தர் தேடுகிறார். தாவீதுக்கு பலன் இல்லை, தாவீதுக்கு சௌந்தரியம், தாவீதுக்கு பெரிய ஒரு அழகு படிப்புலாம் கிடையாது. ஆனா தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை காலத்துல சோதிக்கிறேன் என்று ஆமென் சொல்லுங்க. அன்பு சகோதரா சகோதரி, தாவீது போல இரு. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கிறவனாக, எல்லா சூழ்நிலையும் தேவனை அறிகிறவனாக நீ ஆண்டவரை ஆராதித்தால் போதும், ஆண்டவரை துதித்தால் போதும், தேவனை உயர்த்தினால் போதும். கர்த்தர் உனக்காக செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சபைக்காக ஜெபித்தார், எனக்காக ஜெபித்தார், நீலாய்க்காக ஜெபித்தார். கடைசியா நான் பின்ன வெளியே வரும்போது என்னை கூப்பிட்டு பேசினாரு. அப்புறம் ஃபோன் அடிச்சார். அவர் ஒண்ணே சொன்னாரு, உங்க ஜனங்களுக்கு உங்க அருமை தெரியல பாஸ்டர், ஆனா பரலோகம் அதை அறிஞ்சிருக்கிறாரு. பரலோகம் ரொம்ப நாளா நம்ம நியூ இயர் ஆராதனை ஸ்டேடியம்ல வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா இந்த வருஷம் எப்படியாவது செஞ்சிருவேன். நியூ இயர் ஆராதனை பர்த்டே ஸ்டேடியம்ல நடக்கும். கல்யாணத்துக்கு போயிருந்த நேன்சியோட சகோதரியோட திருமணத்துக்கு முடிஞ்ச உடனே அப்படியே அந்த ஸ்டேடியமா பார்த்து இங்க ஆராதனை நடக்க போது கர்த்தர் பெரிய 3 மாசத்துல காசு வரமா பாஸ்டர், அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். எப்படியாவது எதாவது ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படியாவது ஸ்டேடியம்ல நடக்கும். என்ன வந்தாலும் டைம் மாத்தினாலும் டைம் மாத்திரம் நடக்க வேண்டியது அப்பா செய்வாரு. ஒரு முறையாவது தமிழ் ஆராதனை ஸ்டேடியம்ல நடக்கும். ஆட்கள் வருவாங்களா அதெல்லாம் கவலை இல்லை. அவர் சொல்லிட்டாங்க, அவர் செய்வார். அவர் சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு செய்த முடிப்பார். அவர் சொல்றாரு, கால் பண்றாங்க, எங்கெங்கயோ கால் பண்றாங்க, யாரோ கால் பண்றாங்க. பாஸ்டர் அந்த
ஜப நேரம் உங்க முகத்துல வேற மாதிரி இருந்துச்சு. அந்த நான் ஜபிக்கும் போது அந்த தேவ மனுஷன் இல்லை. When I was preaching அவர் இல்லை. அதுக்கு பிற்பாடுதான் வந்தார். அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்தார். பாருங்க, பிரசங்கமும் லைனா சூடாக்குதான். ஏன் நம்ம அந்த காரியம் சொல்றேன் சாட்சியா? நம்ம எவ்வளவுதான் உழைக்கப்பட்டாலும் உனக்கு விரோதமா எந்த ஆயுதமே இறங்க முடியாது. You are the best. You are the best. You are the best. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சாத்தான் எப்படியாவது நம்மளை தள்ள பார்ப்பான். சாத்தான் எப்படியாவது நம்மளை ஆவியில நம்மளை கீழே இறக்க பார்ப்பான். நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. அன்னைக்குதான் ஏதாவது நம்மளை ஆவியை கெடுக்கிற மாதிரி விசாசு வருவான். நல்லா ஆண்டவர் துதிப்பீங்க. நல்ல தேவனை மகிமைப்பட. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. சொல்றேன் ஆமீன்னு தெரியுது. பக்கத்துல பசங்க யாரையும் பார்க்காத. யாரை பார்க்கறானே? கர்த்தரை மட்டும் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சில மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆராதனைக்கே வராது. சில மூஞ்சி முகலை நமக்கு வராது. அது வந்து உட்காந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சில மூஞ்சிகளும் ஆராதனை சிலதை பார்த்தாலே இல்லாத ஆராதனை கூட வந்துடும். அந்த மாதிரி இருக்கு. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் ஆராதிக்க விடாதீங்க. அவனுக்கு தெரியும் நீ ஆண்டவர் கிட்ட வந்துட்டாலே சாத்தான் விட மாட்டான். நீங்க ஜெபிக்காம பாருங்க, ஒரு பிரச்சனை வராது. நீங்க ஊர்லாம் சுத்தி ஒரு பிரச்சனை வராது. ஆண்டவர் கிட்ட நெருங்க சாத்தான் ஓவரா தோத்துருவான். தோத்து போனவன் தானே அவன். ஒரு புக்க பொருள் சப்ப மாட்டேன் அருவம் கட்ட முட்டாள் சொல்லுவார். அவன் தோத்துருவான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை அடங்காது. பைபிள் உங்களை யார் சொல்லுதுன்னா, பைபிள் ரொம்ப அழகா உங்களை சொல்லுதுமா. நீ யார் முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்க. பக்கத்து பசங்க நீ முதல்ல நீ யாரும் தெரிஞ்சுக்க. இந்த காலத்துல ஒரு பாட்டு இருந்துச்சு, உன்னை அறிந்தால் உலகத்தை எங்கே போயிடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ யார் முதல்ல நீ தெரிஞ்சுக்க. நீ யாரு? நானா நீதான் யாருன்னு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1 Peter 2:9. 1 Peter 2:9. You must know who you are. நீ யார் தெரியுமா? யார்? வாசிங்க. 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து 1 பேதுரு 2:9 வாசிங்க. நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பக்கத்துல பாருங்க, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க பக்கத்துல பாருங்க, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். ஆம்பளையா இருந்தா வன், பொம்பளையா இருந்தா வன். ஒரு ஆமை சொல்லவா இருக்கும். எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. கண்மணியை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க. ஆசாரிய கூட்டம். யாருடைய மூஞ்சிகள் பாருங்க. இது எப்படி இருக்குது? இது ஆசாரிய கூட்டமா? ஆமா. அப்போ சோறு வர முதலாம் மூஞ்சி வச்சிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீதான் ஆசாரிய கூட்டம். அடுத்து என்ன சொல்ற? பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இல்ல ஒரு வசனத்தை விட்டுட்டேன், ஒரு வார்த்தை விட்டுட்டேன். திருப்பி வாசி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அந்த வார்த்தை ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு ராஜாவன் உட்கார, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பூஜாவன் இருக்காரு. ஆமா, எல்லாம் சொல்லுங்க. நீ மூஞ்ச பார்த்து சொல்ற, நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்படி யாரு?
ராஜா ரோஜா. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க நீ யாரு? இதான் ராஜா. நீ பார்த்த ராஜா மாதிரியா இருக்கான்? ராஜா ராஜா. என்னதான் வயசா இருந்தாலும் ராஜாக்கு என்ன இருக்கும்? நான் யாரு? மகதருக்கு 17 இல்லை. மகதருக்கு என்ன இல்ல 100 வயசு ஆயிடுச்சு கிழவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு அந்த தும்முள் இருக்கு. பப்பா மாடர்ன் மலேசியா. மலேசியா நான் தாண்டா கட்டினேன். அந்த தும்முள் இருக்கா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த வாயை வச்சு சும்மா இருக்க முடியல. நாடு இன்னைக்கு அந்த வாயை வச்சு என்ன பண்ணல, சும்மா இருக்க முடியல. மகதருக்கு இன்னைக்கு வரைக்கும் saya tahu saya yang buat, saya yang bina அப்படின்னு சொல்றான். ஆமா இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா அவன் யாரு? ஒரு காலத்துல எப்படி இருந்தான்? எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கே அவ்வளவு துமரனா, பிரசன்ட் கிங்ஸுக்கு எவ்வளவு துமர் இருக்கா? நீங்க சொல்ற நான் ராஜரீக கூட்டம் எத்தனை ஆமென் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? மூஞ்சி மரம் எப்படி நடக்கணும்? ராஜா மரியா சொல்றது நல்ல அடிச்சு வந்து கண்ணனோ சின்னதாக்கி தூங்க வர மாதிரி கண்ண பரிசாக்கி சொல்லணும். ராஜா சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சபை, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நான் தான் அழைச்சு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16 சீக்கிரம் டைம் ஆச்சு. யோவான் 15:16. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க என்ன சூஸ் பண்ண? நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தானியா இயேசுவ சூஸ் பண்ண. இயேசுதான் தானியா மேல ஒரு கண்ணை வச்சு தானியாவை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க அவரை சூஸ் பண்ணல. நீங்க பிறக்கும் போதே சொன்னீங்களா நான் கிறிஸ்தவனா இருக்கணும், நான் இயேசுவை தேடணும் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. ஆனா அவரே உன்னை தேடி வந்தாராம். 15:16 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றார். ஆமா. ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். உங்கள் கனி நிறைந்திருக்க படிக்கும். நான் உங்களை ஏற்படுத்தினேன். நானே உங்களை ஏற்படுத்தினேன். கை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ வந்திருக்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ என்ன சூஸ் பண்ணலப்பா, நானே உன்னை சூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்கள் நிகழ்ந்த கனி கொடுப்பீர்கள். உங்க கனி நினைச்சிருக்குமா? நினைச்சிருக்குமா? இந்த லைன் ஆஃப் ஜூடாக்கு கர்த்தர் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். கடைசி நாட்கள் எழுப்புதலுக்காக தேவன் சூஸ் பண்ணிருக்கிறார். கடைசி நாட்கள் எழுப்புதலுக்காக கர்த்தர் சூஸ் பண்ணிருக்கிறார். ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ற நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை முன்குறித்தேன், நான் உன்னை அழைத்தேன். ஆகவே என் நாமத்தினால என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப என்ன செய்ய, 2 கையை உயர்த்துங்க. எல்லாம் இப்ப சண்டை போடணும் அவர்கிட்ட. இப்ப சண்டை போட போறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே போறோம். எல்லாரும் கை தூங்க, எல்லாரும் கை தூங்க, எல்லாரும் கை தூங்க மேல கோட் போட்டு சொல்லுங்க. நான் வரல, நான் வரல, நீங்களாவே தெரிந்து கொண்டீங்க, நீங்களாவே லைனாச்சுல கொண்டு வந்தீங்க. நானு அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். சொல்ல நான் அங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருந்தேன், எங்கெங்கயோ இருந்தேன், எப்படியோ ரசிக்கப்பட்டேன். ஆனா நீங்க எழுப்புதலுக்காக என்னை இங்க கொண்டு வந்து இந்த சபையில் நடக்க வச்சிருக்கீங்க.
இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிறது எனக்கு கொடுங்க. இந்த கடன் பிரச்சனை மாறலாம், இந்த போராட்டம் மாறலாம், இந்த கண்ணீர் மாறலாம், இந்த பலவீனங்கள் மாறலாம், இந்த கஷ்டங்கள் மாறலாம், இந்த சஞ்சலங்கள் மாறலாம். எனக்கு இனி வேற அல்ல. கர்த்தாவே, நீர் வாரியவரை வாழ்க்கை கொடுக்கும். கர்த்தாவே, எனக்கு செய்யும். கர்த்தாவே, இயேசுவே, ஒரு ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உங்களுக்கு இந்த பணிப்படுத்த சொல்றேன். சக்கரை வியாதி, சுகர், டயபெட்டிஸ் உன்னை அறியாமல் அதிகமாய் வந்து எதிர்பாராத நேரத்துல, ஆமா கஷ்டக்கா, எதிர்பாராத நேரத்துல ஸ்ட்ரோக் அடிக்கத்தக்கதாக ஒரு பலவீனத்தை சத்துரு கொண்டு வர போவதை கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட சக்கரை வியாதி ஆரம்பிச்சுன்னா கண்டு கையை உயர்த்தி கொள்ளுங்க. டயபெட்டிஸ் ஆரம்பிச்சு உங்களுக்கு நான் ஜோம் பண்ண போறேன். ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பாராத ஒரு ஸ்ட்ரோக் வியாதி, நினைக்க நீ நல்லா இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்க, நான் வந்து கரெக்டா மறந்துட்டு கரெக்டா இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீ எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் உன்னை அடிக்க போற. இப்ப நீ ஜெபிக்கணும், இப்ப நீ ஜெபிக்க. கர்த்தாவே, அது யார் என்று எனக்கு தெரியல, கர்த்தர் சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட வியாதிக்கு இருக்கிறவர்கள் இயேசுவை நாமத்தால் விலகி போவதாக. ஓ, நமக்கு கை உயர்த்தி உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீ கேட்கிற, நான் ஆண்டவர், நீதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட வியாதிகளை இயேசுவை நாம நல்ல கையை மேல உயர்த்தி, சுகர் வியாதி நிமித்தம் எந்த ஸ்ட்ரோக் வரக்கூடாது. கை உயர்த்தி நல்ல ஜெபம், நல்ல உயர்த்தி ஜெபம். பிரஷர், பிளட் பிரஷர் அதிகமாக, சுகரும் பிளட் பிரஷர் அதிகமாக திடீரென்று காலையில உன்னுடைய வலது உன்னோட கை ஒரு பக்கம் செயல்படாமல் கால் அப்படி இருக்கிற வரையும், கை இருக்கிற வரையும் சில பலவீனங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு அதை உடைக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அதை இழுந்து போடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் வாழ்க்கையை கருத்தை நீங்க போகக்கூடாது. பரலோகத்துக்கு நேரம் ஒரு கரண் இறங்கி வருகிறார். தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி, நீங்க அவனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிரஷர் ஹையாகி சக்கரை வியாதி வந்தா உனக்கு ஸ்ட்ரோக் அடிக்கிறதே, அட்டாக் பண்றதே உனக்கு தெரியாது. ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக், ஒரு பக்கம் ஸ்ட்ரோக். அந்த பலவீனம் உனக்கு வரக்கூடாது. அந்த பலவீனம் உனக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. முடிச்சு போய் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு பயம். அந்த திடீர்னு இந்த பிரசங்க நேரத்துல கர்த்தர் பேசிட்டாருன்னா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அது நடக்கும். காலைல கூட இந்த ப்ராபசி ஆண்டவர் சொல்லல, காலை வேற ப்ராபசி சொன்னாரு. இப்ப சொல்றாரு, யாரோ ஒரு ஆளுக்கு பிரஷர் ஏறி, நல்ல தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, பிரஷர் ஏறி சுகர் ஓவர் ஆகி அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு வேர்க்குது, தூங்கி ஏந்திரிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு கை கால் ஸ்ட்ரோக் அடிக்கிறாரு, கை கால் ஸ்ட்ரோக் அடிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன தேடணும், நீ என்ன தேடணும். நான் அப்படி உன்னை கைவிட்ட மாட்டேன். பண்ணி என்ன தேடு. ரொம்ப வயசானவங்களும் கிடையாது, ரொம்ப வாலிபனும் கிடையாது. ஸோ அதனால அப்படி சக்கரை வியாதி இருந்தால் நீங்கள் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை நீட்டி இயேசுவே இயேசுவே கூப்பிட ஆரம்பிங்க. இந்த ஆராதனை முடிவுக்குள்ள கர்த்தர் உனக்கு சுகத்தை தருவார். ஜபத்தை கேட்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தவா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். என் நாமத்தில் என்ன வேணா கேளு, நான் உனக்கு தருவேன். எனக்கு ஆராதனை அதுதான். ஆண்டவர் உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காது. ஏன் தெரியுமா? நீ என்னை தெரிஞ்சு கொள்ளல, நானே உன்னை தெரிஞ்சு கொள்ளுறேன். அதனால உனக்கு விரோதமா என்ன வந்தாலும்
அது வாய்க்காது 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 வாய்க்காது. உன்னை தெரிஞ்சு கொண்டது நானு, உன்னை கொண்டு வந்தது நானு, உன்னை மாற்றுனது நானு, உன்னை உயர்த்துவதும் நானு. நீ கஷ்டப்பட்டவனா நம்பி 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 ஏமாந்து போயிட்டேன். ஆனா இப்ப உன்னை நான் என்ன மட்டும் முழுசா நம்புறேன். நான் உனக்கு செய்ய போகிற அதிசயம் சொல்றதா இருக்கும். இப்ப கடைசியாக சொல்றேன் கேளுங்க. நீ என்ன ஒரு ஆமென் சொல்றதா இருக்கும். பக்கத்துல பசங்க நீ அவரை சூஸ் பண்ணல. சொல்ல நீ அவரை அவரே உன்னை முன் குறிச்சார். அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த சபை, அவரை வாழ வைப்பார். சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு லூக்கா 10:10 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உன்னை உனக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துட்டேன். ஏன் புலம்புற? ஏன் புலம்புற? இந்த ஃபாதர் ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. இயேசு சொல்றார், உன்னோடு நான் இருப்பேன், உன் படகு மூழ்கிடும், உன்னோடு நான் இருப்பேன், உன் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்ந்திடுவார், கரை சேர்ந்திடுவார். என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. ரொம்ப ஆவியானவர் சொல்றது மட்டும் சொல்றேன். நம்பிக்கை வச்சு 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 நம்பி 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 ஒரு அற்புதம் நடக்கலைன்னா நம்ம என்ன ஆயிரும்? போன பார்த்து கேட்கிறாரு, என் மகனே ஏன் அவனுக்கு ஒன்றும் என்ன நம்பிக்கை இல்லை? நான் அப்படியா அவனை கைப்பற்றுவேன்? அப்படியா அவனை விட்டுருவேன்? நம்பிக்கையாகிறேன். ஐயோ அந்த வார்த்தைலாம் தாங்க முடியல. ஐயோ நான் கடந்து போகிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. ஏசப்பா உங்களை எல்லாரையும் தான் பார்த்து கேட்கிறாரு, ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஏன் சுமந்து போற? ஏன் கெட்டு போட்டு யோசிக்கிற? ஏன் புலம்புற? ஏன் காலை விட்டவங்க புலம்புற? ஏன் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து வீட்டுக்கு வரதுக்கு கூட உட்காந்து அழுந்து 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 புலம்புற? இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் பார்த்து பாசமா கேட்கிறாரு, என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு
ஏன் நம்பிக்கை இல்லை? ஏசப்பா கேட்கிறார், என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? சொல்லு. உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவார். கரை சேர்ந்திடுவார். கரை சேர்ந்திடுவாய். கலங்காதே. சொல், கரை சேர்ந்திடுவாய். கரை சேர்ந்திடுவாய். ஓ, கரை சேர்ந்திடுவாய். கலங்காதே. என் மகனே என்ன பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? சொல்லுங்கள், என் மகனே ஏன் நம்பிக்கை? உன்னோடு நான் இருக்க மூழ்கிடுமோ? கரை சேர்ந்திடுவாய். கலங்காதே. கரை சேர்ந்திடுவாய். சொல்ல, கரை சேர்ந்திடுவாய். கரை சேர்ந்திடுவாய். கரை சேர்ந்திடுவாய். ஓ, கரை சேர்ந்திடுவாய். கரை சேர்ந்திடுவாய். கரை சேர்ந்திடுவாய். கரை சேர்ந்திடுவாய். அவர் நீதியினால் ஸ்திரப்படுத்துவார், கொடுமைக்கு தூரமாவாய். ஆனா ரொம்ப அழகா பேசுவார் பார்த்தீங்களா? நீ ஸ்திரப்படுவேன், அப்படியே நம்மளை கைவிட்டுருவேன். உன்னை அழைச்சி, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்துதான் என் வேலையா? நான் அப்பா, நான் அப்பா. சங்கீதக்காரங்களாக சொல்றாரு, எனக்கு ரொம்ப அந்த வசனம் இருக்கு. இந்த மாசம் ஒரு நாள் என்ன ரொம்ப டச் பண்ண வசனம் என்ன தெரியுமா? என் பக்கத்துல கத்தர் இருக்கிறார். அடுத்த வருஷம் சொல்றது, அவர் என்னை வெகுவாய் தண்டித்தோம். என்னை எங்க ஒப்பு கொடுக்கல? ஒப்பு கொடுக்கல. அப்பா தண்டிப்பாரு, அடிப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஏன் தண்டிக்கிறார்? நேசிக்கிறார். ஓவர் லவ். உன்னை சூஸ் பண்ணதே நான் தான். உன்னை தெரிஞ்சு கொண்டதே நான் தான். உன்னை முன்குறிச்சதே நான் தான். உன்னை அழைச்சதே நான் தான். நான் உனக்கு செய்ய மாட்டேன்னா? நம்ம சிலத்துல ரொம்ப அவசர புத்தியில ரொம்ப அவசரப்பட்டு அப்பாவை ரொம்ப இடம் போட்டு போயா அப்படின்னு சொல்லிடுவோம். சிலத்துல நம்முடைய செய்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்து போமா அப்படின்னு சொல்லும் போது வேதனை வரவும் நீங்க ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் அனுபவம் கூட நீங்க ஒரு மேனேஜரா இருந்தா, ஒரு இதுல இருந்தா கூட நல்ல ஒரு ஆளு மேல அப்பு வச்சு அவங்க எல்லாம் கடைசியாக பார்த்து போலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மனசு வேதனையா இருக்காது. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும். இது உனக்கு சின்ன வயசுல இருந்து தாய் கர்ப்பத்துல இருந்து எத்தனை முறை உன்னை வேணாம்னு சொல்லி உன் தாய் தகப்பன் கூட உன்னை கர்ப்பத்திலேயே அழிக்கலாம்னு நினைச்சது போது கூட ஆண்டவர் உன்னை கைவிடாம கர்த்தருடைய காத்து இந்த பூமிக்கு எத்தனை பேருடைய ஏமாத்தி கேவலப்படுத்தி உன்னை அழுக வச்சு அத்தனை பேர் மத்தியில கூட நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் அழுகிற? அவன் உன்னை சூஸ் பண்ணல, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை முன்குறித்தேன். நான் அப்படியே உன்னை கைவிட்டுறேன்.
ஆண்டவர் ரவியை விட்டுருவாரு. இப்ப என்ன ராஜா அப்படியே விட்டுருவாரு மாட்டாரு. நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மட்டும் தூசிச்சிடாதீங்க. நிறைய போராட்டம் வருது மட்டும் கத்தரை தேடாம இருக்கிறாதீங்க. யாரும் வரும், எல்லாருக்கும் வர ஆனாதான். ஆனா படகுக்குள்ள இயேசு இருக்காதுனே, உனக்குள்ள இயேசு இருக்காதுனே, உனக்குள்ள இயேசு இருக்காதுனே. சத்தா அவரும் சேர்ந்து சாவாரு. படகுக்குள்ள இயேசு இருக்கிற வரைக்கும் அலை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ ஜெயிப்படா. நான் சொல்றேன், வலிமையான சொல்றேன், நீ ஜெயிப்படா. உன்னை எல்லாரும் மதிப்பாடா. உன் வாழ்க்கை மாறடா. ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். உன்னை அவமானமா நினைச்சவங்க, உன்னை வேதனையா நினைச்சவங்க, உன்னை தேவமா நினைச்சவங்க, ஆண்டவர் உன்னை உயர்த்தி உன்னை அழகுபடுத்தி உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உனக்குதான். இந்த வார்த்தை உனக்குதான். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ அந்த இடத்துல ஆண்டவரை வாழ வைப்பார். எந்த இடத்துல கேவலமா பேசுறாங்களோ அந்த இடத்துல நீ தலையோடு நடப்ப. எந்த இடத்துல வீட்டு வேலைக்காரன் நினைச்சாலும் அந்த இடத்துல நீ எஜமானா வாழுவ. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் செய்ய நினைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. ஓவரைக்கோ கையை பிடித்து நாமே சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. 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 உன்னை வாழ வைப்பார். உன்னை வாழ வைப்பார். எந்த இடத்துல உன்னை பார்த்து சவுங்கள் எந்த இடத்துல உன்னை பார்த்து பொறுக்கின்னு சொன்னாங்க, எந்த இடத்துல கேவலமா பேசினாங்க, எந்த இடத்துல உன்னை மட்டுப்படுத்தி பேசினாங்க, எந்த இடத்துல நீ வேலைக்காரி, எந்த இடத்துல தாயோட கேவலம் பேசும், தகப்போட கேவலம் பேசும், நீ வீட்டு விட்டு ஓடி போறாங்க, உன்னுடைய பேரை கண்டுபிடிச்சு சொன்னாங்க, உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அது ஒன்றுக்கு நீ வாழ்ந்து பார்க்கிறேன். உன்னை அழைக்கிறது அவர்கள், உன்னை அழைக்கிறது அவர்கள், உன்னை முன்குறிக்கிறது அவர்கள், உன்னை பெற்றுக்கொள்கிற அவர்கள். இயேசு பேசுகிறார். இயேசு பேசுகிறார். இயேசு பேசுகிறார். நீ வெற்றியடைகிறாய். நீ வெட்கப்பட்டு போகவில்லை. சூழ்நிலையை பார்க்காதே. மற்றதை பார்க்காதே. உன்னை அழைத்த கர்த்தர் தான். உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் தான். உன்னை முன்குறித்த ஆண்டவர் தான். உன்னை வாழவைக்கிற கர்த்தர். உன்னை வாழவைக்கிற கர்த்தர். உனக்காக சீலவேல மறைச்சு உன்னை கொண்டு வந்ததே நான். உன்னை கொண்டு வந்ததே நான். சின்ன வயசுலே உன்னை பைபிள் வசனத்தை கேட்க வச்சதே நான் தான். உன்னை சண்டே ஸ்கூலுக்கு போக வச்சதே நான் தான். உனக்கு பிரேயர் சொல்லி கொடுத்ததே நான் தான். உன்னை பிரிச்சு எடுத்ததே நான் தான். உன்னை கொண்டு வந்ததே நான். அவனை விட்டுருவான். அவனை விட மாட்டேன். மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஓ ரமகரஷதா ஓ ரமகபஷதா லவோஷதா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. லேமா கோஷோதோலமோ லேமா கபரஷதா எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளும். ஒரே ஒரு கவி மட்டும் நான் பாட போறேன்.
எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்க பாடுவாங்க. நீங்க கண்ணை மூடினா போதும். நீங்க கண்ணை மூடினா போதும். என் மகனே, இன்னும் பயம் உனக்கு. ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் பயம் உனக்கு. ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு நான் இருக்கிறேன். உன் படகு மூடிடுவோம். உன்னோடு உன் படகு மூடிடுவோம். சமாளிச்சிருவேன். கரை சேர்ந்திடுவான். கடவாயே கரை சேர்ந்திடுவாய். நன்றியை துவங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நன்றியை துவங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு. தப்பு தப்பு. ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு. ஏன் நம்பிக்கை இல்லை? கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. செபித்து முடியும். என் நம்பிக்கை இல்லை. ஏன் பயந்து போயிட்டேன்? ஏமாந்துட்டணும். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? கர்த்தர் என்ன கைவிட்டாரோ? என் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டாரு. எனக்கு மட்டும்தான் அடிமலை விழுவுது. இன்னும் இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஏய், உங்க அப்பா உன்னை அடிக்கதான்னு நினைச்சாரு. உங்க அம்மா உன்னை வேண்டான்னு சொன்னாங்க தானே. மத்தியில் கூட நான் தானே உன் பக்கத்துல இருந்தேன், உன் கூட இருந்தேன். உன் பேரை கெடுத்தாங்க, உன்னை கேவலப்படுத்தினாங்க. எல்லாரும் உன்னை வேலைக்காரன், கேவலமானவன், தரக்குறைவு நினைச்சு பேசும் போதெல்லாம் நீ என் செல்ல பிள்ளைன்னு சொல்லி உன் பக்கத்துல கரை பிடிச்சி உன்னை நினைத்த நான் தகப்பனே. நான் உன்னை கைவிடுவேனா? நான் உன்னை விட்டுடுவானா? உன்னை அழக பார்த்து ரசிக்கிற தெய்வம் நானே. அவனை அழக பார்த்து என் கோபம் மாறு. அவனை செய்ய மாட்டேனா? சில நேரத்தில் நீ கோபப்படுறது ரைட்டா தான் உனக்கு தெரியும். நான் சொல்றேன், படகுல நான் இருக்கல, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? How can I leave you? How can I forget you? How can? நான் கைவிட மாட்டேன். நான் உன்னை வாழ வைப்பேன். We have gone through a lot in your life. We have gone through a lot. நிறைய அடி வாங்கிட்டேன். செத்துடலாமா? தற்கொலை பண்ணிக்கலாமா? எங்கேயாவது ஓடி போயிடலாமா? இது வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைலாம் கேட்டதே இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான அனுபவம் நான் போனதே இல்லை. வாழ்க்கையே முடிச்சிடலாமா? என்னை பத்தி யாருக்கும் புரியாது, தெரியாது. கொலையெல்லாம் சிரிச்சுக்கிட்டு நான் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிற, நீ யோசிக்கிற, நீ சிந்திக்கிற. ஆனா பரலோக அப்பா சொல்றாரு, இந்த வாழ்க்கை கொடுத்ததே நான் தான், உன்னை அபிஷேகம் பண்ணதே நான் தான், உன்னை எனக்கு வச்சதே நான் தான்,
நான் வாழ வைக்கிற மாட்டான். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? தற்கனைக்குள்ள போக போக எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே அன்பான